ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம், தன்யவாத். இப்போ டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 11 மணி இருக்குங்க. இந்த டைம் என்ன சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்? நான் பெங்களூர் ஒரு 1 இயர் ஆயிடுச்சுங்க. நான் வந்ததுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, இல்லை என்னோடய ஃபேக்ட்ரிலையும் சரி, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, 1 இயர் ஆகிடுச்சு, பெங்களூர்லலாம் சுற்றி என்ஜாய் பண்ணியிருப்பல அப்படின்வாங்க. இல்லைங்க, எனக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் லீவு. அந்த ஒரு நாளில் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒரு நாளில் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தெரியுமா உனக்கு அப்படின்வாங்க. ஒரு நாள் பார்க்குறீங்களா? இது தாங்க என்னோடய ரூம்னு சொல்கிறத விட பேச்சுலரோட ரூம்னு சொல்லலாங்க. ஏன்னா நிறைய பேச்சுலர் ரூம் இப்படி தாங்க இருக்கும். அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா இது தாங்க என்னோடய கிச்சனு. நான் வச்சுருக்க லட்சணம் எங்கள் அம்மா மட்டும் பார்த்துச்சுன்னா எங்கேயோ உருப்பட போகுதுங்களா, நல்லா இருந்தா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? வாரம் எல்லாம் கண்ட மணிக்கு குப்பையை போட்டு குப்பையாக்குறது நான் தான். அதே வார கடைசியில் உள்ள ஒரே அடியாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதும் நான் தாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? என்ன எவ்வளோ பேருக்குமே குப்பை இருந்துகிட்டே இருக்கு. அட ஃபேனு. Okay, once again. Hey, vibe பண்ணுங்க bro. ஐயா. Send it vibe பண்ணுங்க bro. Pana vibe பண்ணுங்க bro. Abiya manya abiya six abiya la kudal seven the man egire full change panne. Abiya manya abiya six abiya la kudal seven the man egire full change panne. Egire full change. இப்போ பாருங்க எடிட்ல எப்படி பறந்து போகுதுன்னு எல்லாம். ஏப்ரல் ஃபூல். இன்னும் அந்த அளவுக்குலாம் கற்றுக்கலைங்க. சரி, தண்ணி கேன் வேறு காலி ஆகிடுச்சுங்க. வீட்டில் தண்ணி வாங்கிட்டு போகலான்னு வந்தது கடைக்கு. தண்ணி கேனு தூக்குறது பிரச்சனை இல்லைங்க, அதை அந்த கதவை திறந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறது தாங்க கஷ்டம். சாதிச்சுட்டேன் வழியா. அப்படி இருந்த நம்ம இடத்த இப்படி மாற்றியாச்சுங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் திருப்பி பிடிச்சி எல்லாம் சுத்தத்தை பண்ணி. என்னடா அவன் ஒரு பாதி ரூமில் பாதி மட்டும் காட்டுறானே, பக்கத்தில் காட்ட மாட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வரைக்கும் தாங்க என் டெரிட்டரி. அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க டெரிட்டரிங்க. ஸோ என் டெரிட்டரி மட்டும்தானே நான் காட்ட முடியும். ஆனால் நிஜமாலுமே நான் ஒரு எவ்வளோ பேர் மட்டின்னு தெரியுமாங்க உங்களுக்கு? ஒரு வேலையை 3 வேலையை செய்ய வேண்டிய நான் செய்கிறவன் நானாக தாங்க இருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி கேன் வாங்க வந்தேன்னா அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு
அதுக்கப்புறம் தாங்க ஞாபகம் வருது, ஐயோ துணி துவைக்கிறதுக்கு பவுட்ரு வாங்கணுமே அப்படின்ட்டுன்னு. உடனே திரும்ப வந்து பவுட்ரு வாங்கிட்டு போனாங்க. பவுட்ரு வாங்கிட்டு போயிட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ஞாபகம் வருது, குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி வாங்கணுமேடா மறந்துட்டே அப்படின்னு. திரும்ப இதுக்காக இப்போ போயிட்டுருக்கோங்க. இதோட நிற்காது, திரும்ப வீட்டுக்கு போயிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்ன வேணும்னு அப்புறம் தான் யோசனை வரும். திரும்ப இன்னொரு வாட்டி வருவேன். 10 வாட்டி கடைக்கு வந்தே போவேங்க, அவ்வளோ பேரால் நான். சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, காய்கறி வெட்டி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் கொதிக்க வச்சாச்சு. ஓகேங்க, சாம்பார் வச்சாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே காற்று ஓட்டமாக வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுங்க. என்னடா காலையில் எழுந்தான், ஏதோ கடைக்கு போகிறேன்னு போனேன், துணி துவைச்சான், வீடு பெருக்கினா, சமைச்சான், இந்த 3 வேலையை செஞ்சுட்டு இன்னமும் பெரிய மலையை வெட்டி சாய்ச்சிட்ட மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படி இல்லை, இது வேலை ஒன்று, ஒரு நாள் கிடைக்கிற ஒரு நாளில் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்ட்டு மைண்டு, ஒரு நாள் படுத்து ரெஸ்ட் எடுப்போம்டா போதும் அப்படின்ட்டு ஒன்று. இன்னொன்று ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தால் 2 வாரம் தாங்க நம்ம நல்லா ஜிகுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 2 வாரம் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகிடுவோங்க. ஸோ முன்னாடி 2 வாரம் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அதை வச்சு தான் பின்னாடி 2 வாரம் நம்ம எப்படி இருக்கோன்றதை வச்சு நம்ம இது பண்ண முடியும். முன்னாடி 2 வாரம் ஆடும் போய் சம்பளம் வந்துச்சு, போகலான்டா ஜாலி, போயிட்டு எங்கே சுற்றி பார்த்துட்டு கடைசி 2 வாரம் ஐயா தாயே யாராவது 200 இருந்தால் கொடுங்களேன், 100 இருந்தால் கொடுங்களேன், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 100 இருந்தால் அனுப்புடா, ஒரு 50 இருந்தால் அனுப்புடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குங்க. ஒன்றுங்க, யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நான் திடீர்னு ஏன்டா இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், சும்மா தான் சொல்கிறேன். லைஃப்பில் எனக்கு அவன் என் கூட இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும், இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்பயுமே வச்சுக்காதீங்க. இது யாராக இருந்தாலும் இருக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லை உங்கள் அண்ணனோ தம்பியோ யாராக இருந்தாலும் அவங்க என் கூட இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க இல்லைனாலும் என்னால் பண்ண முடியும், அவங்க இல்லைனாலும் என்னால் இது செய்ய முடியும், என்னால் அது போக முடியும், வர முடியும் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே வச்சுக்கோங்க. ஏன்னா என்றைக்குமே நீங்கள் மட்டும் தான் உங்கள் கூட இருப்பீங்க. அது எல்லாருமே சொல்கிற இலக்கு தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தான் உங்கள் கூட இருப்பீங்க, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. அதனால் காசு இல்லைன்றதுக்காக நீ கடைசி வரைக்கும் இப்படியே பண்ணிவிடுவாடா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம கடைசி வரைக்கும் நான் எந்த இடமே பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நான் பார்க்காத இடமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது. சாம்பார் என்னடா உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம டாடா படத்தில் கவிஞனை சொல்கிற மாதிரி தாங்க, தனியாக இருந்து வாழ்க்கையே தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க. இந்த சமைக்கிறத விட என்ன சமைக்கலான்றது பார்த்தீங்களா, அது யோசிக்கிறது தாங்க பெரிய கஷ்டமே. நம்ம சின்ன வயசுலாம், ஏன் இப்போ கூட நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மா வாரத்தில் 4 நாளோ வாரத்தில் 4 நாளோ இல்லை 3 நாளோ கண்டிப்பாக ஒரே டிஷ்ஷை செய்கிற ஒரு டிஷ் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த புளி சாதம், லெமன் சாதம், இட்லி, தோசை ஏதோ ஒன்றுங்க. அந்த ஒரே டிஷ்ஷை வாரத்தில் 4 நாளும் செய்கிற என்னம்மா நீ வாரத்தில் 4 நாளைக்கு ஒரே சாப்பாடே செஞ்சுக்கிறேன், அதை விட்டு அவர் எதுவுமே செய்யவே மாட்டேறேன், போமா நான் போய் ஃப்ரெண்டு கூட போய் சாப்பிட்டுக்கிறேன், வெளில போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறது, நீ சாப்பிட்றதுக்காக போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது. அது நீ அந்த கஷ்டம் அப்போ தெரியுனா உங்களுக்கு, நீங்கள் ஒரு கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாலோ இல்லை ஏற்கனவே பேச்சுலர் இருந்து செஞ்சால் மட்டும்தாங்க தெரியும். காலையிலேருந்து ஒரு வழியாக பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ தான்
போறேன்